ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வேண்டி வேண்டர். ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டும் அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங் போயிட்டு வந்தோம். 3 டே ட்ரெக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படி நீங்களும் அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங்க்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சு, நம்ம எங்கே இருந்தாலும் போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷன் எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், அப் அண்ட் டவுன் ட்ராவலிங் காஸ்ட் ஃப்ரம் சென்னை எவ்வளோ ஆச்சு, ஃபுட் அப்புறமா அங்கே ஸ்டே பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும், பேக்கில் கம்பல்சரி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மார்னிங் ஒரு 11 o'clock போல் கிளம்பிட்டோம் குருவாயூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி போல் திருவனந்தபுரம் ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா மழை அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் ஜஸ்ட் ஒரு ½ hour கழிச்சு பார்த்திங்கன்னா செம்ம ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக மழை நின்னதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தம்பானூர் பஸ் ஸ்டாப் போக கிளம்பிட்டோம். தம்பானூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்தால் நமக்கு போனக்காட் பஸ் ஸ்டாப் போகிறதுக்கான ஃபஸ்ட்டு பஸ் அங்கே தான் கிடைக்கும். நமக்கு மார்னிங் 5 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு. அதில் போனால் மட்டும்தான் நமக்கு ஒரு அந்த 8 o'clock அந்த ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னாங்கள்ல, அந்த டைமுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் போய்ட்டு முன்னாடியே போய்ட்டோம். ஒரு 4:30 மணி போலலாம் தம்பானூர் பஸ் ஸ்டாப் போய் ரீச் ஆகிட்டு அது எந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கேட்டிருந்தோம். பிளாட்ஃபார்ம் 1லேருந்து 5க்குள்ளே பஸ்ஸு போனக்காட் போகிற பஸ்ஸு நிற்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தோம். தம்பானூர் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான். ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக் பண்ணால் போதும், நம்ம தம்பானூர் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த 5th and 6th பிளாட்ஃபார்மில் தான் போனக்காட் போகிற பஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ஆல்ரெடி பஸ் வந்துருச்சு. விஷயம் தெரிஞ்ச கொஞ்சம் பேர் போய் பஸ்ஸில் ஏறியும் உட்காந்துட்டாங்க. அப்புறமா கடைசியாக தான் சொன்னாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ஆல்ரெடி பஸ் வந்துருச்சுன்னு சொல்லி. நாங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி சொன்னாங்க. 5 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து. சப்போஸ் நீங்களும் நம்ம அகத்தியர் கூடம் போகிற பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1லேருந்து 5க்குள்ளே எந்த பிளாட்ஃபார்ம் வேணால் பஸ் நிற்கும். அதை கேட்டு கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போகிற வழியிலே சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸில் எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் சீட்டு கிடச்சிச்சு கொஞ்ச நேரத்துலேயே. போகிற வழியும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக, நம்ம எப்பவுமே கேரளா க்ரீனாக தான் இருக்கும், பார்க்கவும் நல்லா அழகாக தான் இருந்துச்சு. போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2.5 to 3 hours ஆச்சு. நடுவில் எங்கள் பஸ் வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் நிறுத்தினாங்க. நாங்களும் அங்கேயே டிஃபன் முடிச்சிட்டோம். நம்ம போனக்காட் போகிற ரூட் பார்த்திங்கன்னா விதுரா செக் போஸ்ட் வரைக்கும் நல்லா பெரிய ரோடு நல்லா தான் இருந்துச்சு. விதுரா செக் போஸ்ட்டை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. யூஸ்வலாக ஃபாரஸ்ட் ரோடுனால் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இது போக போக ஒரு சிங்கிள் பஸ் தான் போகிற மாதிரி இருக்குது அந்த வழியே. சப்போஸ் நீங்கள் பைக்கில் வரீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. அந்த பெண்டு யூட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இடம் ஷார்ட்டாக இருக்குது, பார்த்து சேஃப்டியாக வாங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 7:45 போல் அந்த போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷனில் வந்துருச்சு. நான் லாஸ்ட்டாக அந்த ட்ரெக்கிங் போகிற எல்லாருமே இந்த பாயிண்டில் தான் இறங்கணும். பஸ்ஸு பார்த்திங்கன்னா இதை தாண்டியும் ஒரு ஊருக்கு போகுது. அது என்ன ஊருன்னு சரியாக தெரியல நமக்கு. ஆனால் நம்ம இந்த பிக்கெட் ஸ்டேஷன் பாயிண்டில் இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்மளுக்கு ஏரோ மார்க் போட்டிருக்கோம் அகஸ்தியர் கூடம் எப்படி போகிறதுன்னு சொல்லி. ஸோ அந்த ஏரோ மார்க் வச்சு நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 22 kilometers டு அகஸ்தியர் கூடம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ நாங்களாக பஸ்ஸு பிடிச்சி இந்த போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷன் வந்துவிட்டோம். சில பேர் பார்த்திங்கன்னா ஏஜென்சி மூலிமா புக் பண்ணுறாங்க. இந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம்லேருந்து கோஆர்டினேட் பண்ணி போனக்காட்க்கு அவங்களே ஜீப்பில் கூட்டின்னு வந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக பேமெண்ட் வாங்கினாங்க, நம்மளே போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லிடுறாங்க. அங்கேருந்து வெறும் டிக்கெட்டு, ஃபுட், அந்த மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபார் ஃபஸ்ட் டே ஃபுட் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஓனாக டிக்கெட் புக் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட்டில் பர் ஹெட்டுக்கு 4000 rupees பே பண்ணி புக் பண்ணிக்கணும். நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓல்டு டீ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த ஃபேக்ட்ரி வந்து ரன்னிங்கில் இல்லை. முன்னாடி ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு. இப்போ ஏதோ சம் ரீசன்ஸால் இப்போ இது ஒர்க் ஆகலை. ஸோ ஃபுல்லி க்ளோஸ்டில் தான் இருக்குது. நம்ம இதை தாண்டி ரைட் சைடு திருப்பி போனோம்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பொதிகை ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே இருக்க ஒரே ஹோட்டல் இதுதான். மார்னிங் டிஃபன், லஞ்சு, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுனாலும் வாட்டர் பாட்டில் தான் நம்ம இங்கே தான் வாங்கிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கடையுமே கிடையாது. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஹோட்டல் வந்து சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சாப்பாடு எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதோ அந்த அக்கா கையில் வச்சுருக்காங்கல்ல, இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக மீல்ஸு ப்ளஸ் சாம்பார் மட்டும்தான். ஒரே ஒரு கிரேவி சாம்பார் மட்டும்தான். உள்ளே வந்து 2 பொரியல் கொடுத்தாங்க, ஊறுகாய் கொடுத்தாங்க. 100 ருபீஸ் இந்த ஒரு பாக்ஸு. உண்மையாகவே நாங்கள் ஆஃப்டர்நூன் இந்த லஞ்சு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்குற இந்த காசுக்கும் வந்து ஒர்த்து தான். ஹோட்டல் தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜில் ரைட் எடுத்து நேராக கொஞ்சம் தூரம் போனோன்னா சில வீடுங்க, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று வந்துச்சு, சும்மா அந்த பெட்டி ஷாப் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகஸ்தியருக்கு குட்டியாக இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது. ஸோ இந்த கோயிலும் நம்ம பார்த்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போனோகாட் பிக்கெட் ஸ்டேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நடந்த கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் ட்ரெக்கிங்க்கு வந்தவங்க தான். அவங்க காரில் 2 பேர் வந்ததுனால அவங்க எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அந்த கார்லேயே ஏறி போனோகாட் பிக்கெட் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். நம்ம பஸ் இறங்கின இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போனோகாட் பிக்கெட் ஸ்டேஷன் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 2 கிலோமீட்டரில் வந்து அந்த பொதிகை ஹோட்டல் தாண்டி வந்தோன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். நியர்லி ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகுது நம்ம இங்கே ரீச் பண்ணுறதுக்கு. இதான் நம்ம அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற பிக்கெட் ஸ்டேஷனோட என்ட்ரி பாயிண்ட்டு. நீங்கள் சப்போஸ் கார் இல்லை பைக்கில் வந்தீங்கன்னா இதுக்கு வெளியே இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். இடம் நல்லா நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு 8:30க்கெலாம் இந்த போனோகாட் பிக்கெட் ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் யாருமே இங்கே இல்லை. அவங்க ஒரு 9:15 அந்த டைம் போல் தான் வந்தாங்க. ஆனால் 2-3 கைடில் மட்டும் எங்கள் கூட இருந்தாங்க பக்கத்தில். இந்த அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்கெட் கன்ஃபர்மேஷன் பண்ணோம்ல, அதோட ரெசிப்ட்டு ப்ளஸ் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் லீடர் சைன் பண்ண அஃபிடவிட் ஒன்று, அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மில் நம்ம டீமில் எத்தனை மெம்பரோ அவங்க டீட்டெயில்ஸ் எழுதி நம்ம சைன் பண்ணணும். சைன் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க டேபிளில் போய் சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம ஐடி கார்டு வெரிஃபை பண்ண கூப்பிடுவாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன ஐடி கொடுத்தோமோ அந்த ஐடியோட ஒரிஜினல் நம்மக்கிட்ட இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் கரெக்டானு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 பேருக்கு ஒரு கைடு அசைன் பண்ணுவாங்க. இந்த 3 நாளுக்குமே அவர் தான் நமக்கான கைடு. நமக்கான கைடு அசைன் பண்ணி முடித்த உடனே நம்ம பேக்கை ஃபுல் செக் பண்ணுவாங்க. நம்ம பேக்கில் ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எத்தனை ஐட்டம்னு சொல்லி கவுண்ட் பண்ணிப்பாங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வாங்கி வச்சுப்பாங்க டெபாசிட் மாதிரி. சப்போஸ் ஒரு 4 to 5 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 200 இல்லை 300 அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் என்ன பிளாஸ்டிக் வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டு வாங்கினோம் பார்த்தீங்களா ஆஃப்டர்நூனுக்கு, அந்த ஃபுட் பிளாஸ்டிக் தான். அதுக்கு நாங்கள் எங்கள் டீம் 2 பேருக்கு சேர்த்து 200 டெபாசிட் பண்ணோம். திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ் கொடுத்தோடனே எங்களுக்கு அந்த 200 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் இங்கே தான் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிருமலா பேஸ் கேம்பில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும். அது நம்ம போகிறதுக்கு எப்படியும் ரீச் ஆக ஈவினிங் 6 ஆகிடும். அது நடக்கிறத பொறுத்து 4லேருந்து 6க்குள்ளே நான் எங்கள் குரூப்பில் இருந்தவங்களாம் ரீச் ஆனோம். நடக்க ஆரம்பித்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே எல்லோரும் அவங்கவுங்க ஸ்பீட் எப்படி நடப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் டீமில் பார்த்திங்கன்னா நான், என் ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தர் காரைக்குடியிலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மெரைன் பயாலஜி ஸ்டூடெண்ட், அதுவும் இல்லாமல் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ நாங்கள் 3 பேர் ஒரு டீம் ஆகிட்டு பொறுமையாக ஃபோட்டோஸ்லாம் வைல்ட் லைஃப் ஏதாச்சும் அனிமல்ஸ் இல்லை பேர்ட்ஸ் ஏதாவது ஸ்பாட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நார்மல் பேஸில் நடக்க ஆரம்பித்தோம். பேசிக்கிட்டு போனதில் டைமே தெரியல. நீங்கள் ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஒரு நார்மலாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹை பீக் அந்த மாதிரிலாம் இருக்காது. லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப், ரொம்ப
மலை நெட்டாக இருக்கும். அந்த 2 மணி நேரம் தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிச்சம் இருக்க 75% பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப தூரம் நடப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டா நடக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால ரொம்ப இஷ்யூஸ்லாம் இருக்காது. என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகஸ்தியர்கூடம் ட்ரெக்கிங்க்கு வரீங்கன்னா, அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் டெய்லிக்கு ஒரு 5000 டூ 10,000 ஸ்டெப்ஸாச்சும் நடந்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நடக்கும்போதும் ரொம்ப பெயின் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கிங்க்கு ரொம்ப நெசசரியான ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டோரேஜ் இருக்க பேக் பேக். இது ரொம்ப அவசியம். ஏன்னா, நம்ப 3 டேஸ்க்கான லக்கேஜ் எல்லாமே இதில தான் கேரி பண்ண போறோம். ஒரு நல்ல ரீயூசபிள் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெட்டால், சானிடைசர், சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கங்க பேப்பர்ல. கடைசியா ரொம்ப தேவையான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய். ஏன் இந்த வேப்பெண்ணெய்ன்னு சொல்றேன்னா, இந்த வேப்பெண்ணெய் தடவிட்டா அட்டைப்பூச்சிலாம் மேலே ஏறாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அதோட ஸ்மெல்லுக்காக. சப்போஸ் அதையும் மீறி சில அட்டைப்பூச்சிங்க நம்ம மேலே ஏறிடுது. அப்படி ஏறிச்சுன்னா, அதுக்காக தான் இந்த டெட்டால், சானிடைசர், உப்பு இதெல்லாம். இவர் தான் பார்த்தீங்கன்னா, எங்களோட கைடு கனி அண்ணன். எங்க டீம்ல கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன்ஸ் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களால பேக் கொஞ்சம் ஃபுல்லா கேரி பண்ண முடியல. ஸோ, அண்ணன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி 2 டேஸ் ட்ரெக்கிங்குமே நல்லா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இந்த ட்ரெக்கிங்க்கு வேறு என்ன கம்பல்சரின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரின்னு கிடையாது. ஆனா ஷூஸ் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா, இங்க அட்டைப்பூச்சி நெறைய இருக்கிறதுனால ஷூ கண்டிப்பா போட்டு வாங்க. ஏன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஸ்லிப்பர் போட்டு வந்தாரு. அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஏறி இறங்கும்போதுமே. ஸோ, ஷூஸ் இருந்தா கம்பல்சரி ஷூ போட்டுங்க ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெயின் கோட் இந்த ட்ரெக்கிங்க்கு ரொம்பவே கம்பல்சரி. ஏன்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் எப்போ மழை வரும்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ, பிளாஸ்டிக் ரெயின் கோட் இருக்கும் பார்த்தீங்களா, லைட் வெயிட்டில. அது இருந்தால் கம்பல்சரி ஒன்று எடுத்துக்கோங்க. சப்போஸ் வெயில் அதிகமாக இருந்தாலும் கேப் ஒன்று எடுத்துக்கோங்க. சன்கிளாஸ் உங்கள் ஆப்ஷனல், வேணும்னா எடுத்துக்கோங்க. ஸோ, சன்கிளாஸ், கேப், ரெயின் கோட் லைட் வெயிட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடந்து வந்ததுக்கப்புறமா வர ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங் இதான். இப்போது மழை கம்மியாக இருக்குதுன்றதுனால இது வந்து தண்ணி அதிகமாக கிடையாது. சப்போஸ் மழை அதிகமாக மேலே பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ, நம்ம இந்த ரோப் பிடிச்சி தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நடந்து வர வழிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்கும். இதில் கேம்ப் நம்பர் 1, கேம்ப் 2, கேம்ப் 3 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுறோன்றத இந்த கேம்ப் போர்டு வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டே எண்டிங் பார்த்தீங்கன்னா, அதிர்மலா பேஸ் கேம்ப். அது வந்து கேம்ப் நம்பர் 7 நினைக்கிறேன். ஸோ, இப்படி ஒன்று ஒன்றா கிராஸ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வாட்டர் கிராசிங் தாண்டி வந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட காலில் அட்டைப்பூச்சி ஒன்று ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இப்போ சானிடைசர் அடிக்கிறாரு. சானிடைசர் ஒரு 2, 3 தடவை ஸ்ப்ரே பண்ணோடனே அந்த அட்டைப்பூச்சி தானாக வந்து கீழே வந்துடுது. ஸோ, நீங்கள் வாட்டர் கிராசிங்ஸ்லாம் இந்த இதில் அகஸ்தியர்கூடம் ட்ரெக்கிங்கில் கிராஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த தண்ணி இருக்க இடம் பக்கத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஏன்னா, இந்த அட்டை எப்படி ஏறுதுன்னே நமக்கு தெரியாது. கடிக்கும் போதும் கூடமே நமக்கு அது கடிக்குதுன்னே நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்துன்னு வந்த வேப்பெண்ணெயை வந்து கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டார். காலு, கையிலெல்லாம். ஸோ, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஏறாதுன்னு சொன்னாங்க. அதால் யூஸ் பண்ணுறோம். இந்த அகஸ்தியர்கூடம் ட்ரெக்கிங்கில் என்ன ஒரு மேஜிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடக்கிற ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்குமே இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச தூரம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிராசிங்ஸ் நிறைய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகளாக வருது. திருப்பி கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக வருது. இந்த மாதிரி குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப மாறிக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே நம்ம நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர ஃபஸ்ட்டு பெரிய வாட்டர் ஃபால் இதுதான். ஸோ, தண்ணியும் நல்லா வந்துருந்துச்சு நம்ம போகிற நேரத்துக்கு. அதனால் எல்லாருமே வந்து இங்கே குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாமளும் நம்மளோட பேக் பேக்கு, ஷூஸ்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா குளித்தோம். தண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டேவோட லன்ச் வந்து இந்த கேம்ப் 4ல் தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஏன்னா இது வந்து ஒரு ஹாஃப்வே மார்க் மாதிரி. நடக்க ஆரம்பித்து ஒரு 3 to 4 ஹவர்ஸில் நம்ம இங்கே ரீச் பண்ணிவிடுவோம். நம்ம கூட வர கைடு இல்லாமல் நம்ம கூட நடந்து வரவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இதான் லன்ச்சு. நம்ம ஃபஸ்ட் டே எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த லன்ச்சு, அது வந்து இங்கே தான் சாப்பிட்டோம்.
ரொம்ப பசியாக இருந்துச்சு. அந்த டைமில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இந்த மீல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்த உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எங்கள் டீம் வந்து எங்களுக்கு முன்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபஸ்ட் டேவோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா எங்கள் டீம் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. அதனால் நம்ம அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாகவே நடக்க ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் முன்னையும் ஆள் இல்லை, பின்னாடியும் பார்த்தா யாரும் வரல. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆள் இல்லாததும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நாங்களும் அந்த அட்டையார் பேஸ் கேம்ப்பு இப்போ வந்துடும் அப்போ வந்துரும்னு சொல்லி நடந்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் கிட்ட வந்த மாதிரியே தெரியல. ஏன்னா நாங்கள் 4 தாண்டி போனோம். 5th போர்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுவரையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளெயினாக வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக நிழலாக இருட்டாக இருந்துச்சு. வெளிச்சமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அகஸ்தியர்குடம் ட்ரெக்கிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணிக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எப்படி பார்த்தாலும் எவ்ரி 30 மினிட்ஸில் நம்ம ஏதாச்சும் ஒரு வாட்டர் கிராசிங் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அப்பப்போ பார்க்கும்போது நம்மளோட வாட்டர் பாட்டிலில் அந்த தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டர் கிராசிங்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் வந்து அட்டையார் கேம்போட ஆன்டி போச்சிங் ஷெட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே வெளியே பார்த்திங்கன்னா லெமன் சோடா அதெல்லாம் விற்றாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு நம்மளும் நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 5 to 6 ஹவர்ஸாக நம்ம தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் மார்னிங்லேருந்து. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. புதுசாகவும் இருந்துச்சு. இந்த மலை, அப்புறம் நல்லா பனி, கிளைமேட்டு கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ தான் நம்ம அந்த பேஸ் கேம்பை ரீச் ஆகும்னு நமக்கு தெரியல. ஏன்னா நடக்க நடக்க ரொம்ப நேரமாக நடந்துகிட்டே தான் இருக்கும். லஞ்சுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வேகமாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவங்களாம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி ஃப்ரண்ட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சு பார்த்திங்களா, அதுதான் பின்னாடி இருக்கிறது தான் அகத்தியர் மலை. அதுக்கு முன்னாடியே இருக்க பேஸ் கேம்பில் தான் நம்ம இன்றைக்கி நைட்டு போய் ரீச் ஆகணும். நைட் ரீச் ஆகிட்டு திருப்பி நாளைக்கு மார்னிங் ஒரு 7-7:30 போல் மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவோம். செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகிடும். எங்கள் டீம் ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு முன்னாடி போனவங்க எங்கள் கைடெல்லாம் ஒரு 4 o'clock போல் அவங்கள பிடிச்சிட்டோம் நாங்கள். அவங்க பொறுமையாக மறுபடியும் நடந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களையும் நம்ம ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். வழியில் நமக்கு எங்கேயாச்சும் 2ஆக பிரிஞ்சதுன்னா இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துலலாம் ஸ்டோன்ஸில் ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 பேர் தனியாக நடக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு டவுட் ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை செகண்ட் டே ட்ரக் பாயிண்ட்டில் வேறு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. ஏன்னா நம்ம இந்த கோவில் தான் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டு. இந்த கோவில் வந்துச்சுன்னா இந்த கோவிலேருந்து லெஃப்ட் சைடு ஏறினோன்னா நமக்கு வந்து செகண்ட் டே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா போனால் நம்மளுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நமக்கு நம்ம பேஸ் கேம்ப்பு இங்கே தான் இருக்குது, திருமலா பேஸ் கேம்ப். போகிற வழியில் அங்கே ஆல்ரெடி இருக்க கோவில்கள் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். தோரணம் இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே அந்த சாமியும் கும்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 minutes வாக்கிங் தான் பக்கத்தில் போனால் நம்மளுக்கு அந்த அதிரமலா பேஸ் கேம்ப்பு வந்துடும். ஒரு வழியாக ஈவினிங் ஒரு 5:30 போல் 5:30 இருக்கும். நாங்கள் வந்து அதிரமலா பேஸ் கேம்ப் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கும் முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 95 மெம்பர்ஸ் வந்து ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் அன்றைக்கி. ஆல்ரெடி ஒரு 20-25 மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. இந்த கேம்ப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி அந்த கம்பி வேலிலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அனிமல்ஸ் அட்டாக் எதுவும் நைட்டில் இருக்கக்கூடாதுன்னு.
இந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா இதான் நம்ம சாப்பிட்ற இடம். டின்னர், லன்ச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே தான். இதை தாண்டிங்கன்னா இங்கே ஆஃபீஸர்ஸ் ஒரு கேம்ப் மாதிரி இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு வர ஷீட்லாம் இங்கே தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த பேஸ் கேம்ப் ரீச் ஆகிட்டோன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சைன் வாங்குகிற இடம். அது இல்லாமல் இங்கே என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டியிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல் பேக்கேஜில் வந்ததுனால 4000 பே பண்ணோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு ஃபுட்லாம் அதில் இன்க்ளூடு தான். இதில் பார்த்திங்கன்னா 2 வந்து பாய்ஸ்க்கான ஷெட் இருக்குது, 1 வந்து லேடிஸ்க்கு ஷெட் இருக்குது. நம்ம தங்குற ஷெட்ஸ்க்கு அப்படியே பேக் சைட் பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இங்கே தான் இருக்குது. ஒரு 7 to 8 ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. தண்ணியும் பிரச்சனை கிடையாது நமக்கு. என்ன ஒன்று, நைட் டைமில் வரும்போது லைட் இருக்காது, ரொம்ப இருட்டாக இருக்கும். அட்டைப்பூச்சி ஏதாச்சும் ஏறுதான்ட்டு சேஃப்டியாக இருக்கணும் நம்ம தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டோட சைடில் ஒரு வழி போகும். அந்த வேலிலாம் தாண்டி போனோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் சிக்னல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அந்த ஜியோ, ஏர்டெல் இந்த சிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்தோன்னா இங்கே ஒரு பாறை மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் இருந்துன்னா கால் பேசிக்கலாம். இந்த விஷயம் தெரிய ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா மொத்த பேருமே சிக்னலுக்காக இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் வீட்டுக்கு ஆஃபீஸ் கால்ஸ்லாம் பேசுகிறதுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அகஸ்தியர் மலையும் நல்லா ஃபுல் வியூ இங்கேருந்து கரெக்டாக கிடைக்குது. செகண்ட் டே நம்ம இதோட டாப்புக்கு போய் தான் அகஸ்தியரை பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுற இடம். மேலே பார்த்திங்கன்னா தார்பாயெல்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி சார்ஜிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த எண்டில் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லாஸ்ட்டில் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours தான் கரண்ட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈவினிங் ஒரு 6 to 8 நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மொத்தமாக கரண்ட்டை ஷட் டவுன் பண்ணுறாங்க. நம்ம ஈரமான துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயே கொடி மாதிரி இருக்குது, காய வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிக்கெலாம் நைட்டு டின்னர் ஸ்டார்ட் ஆகிடும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிளேட்லாம் இருக்கும். அது எடுத்துகிட்டு வந்தோன்னா ஃபஸ்ட் டே நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்திங்கன்னா கஞ்சி, அப்புறம் ஊறுகாய், ஒரு அப்பளம், கூடவே வந்து பச்சை பயிறு வேக வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அன்லிமிட்டெட் தான், நம்ம எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். காஞ்ச மிளகாவும் கூட ஒன்று கொடுத்தாங்க. கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் கொஞ்சம் தடியாக இருக்கும் பார்த்திங்களா அரிசி, அந்த மாதிரி போட்ட கஞ்சி தான். ஆனால் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு. திருப்பியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு படுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். வந்து ஒரு 8:30 போல் கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த 2 hours நம்ம வேணுன்ற போது தான் சார்ஜெலாம் போட்டுக்கணும். சாப்பிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் டயர்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நைட்டு சுடு தண்ணி வேணுனாலும் நம்ம அந்த கேன்டீன் சாப்பிட்ட இடத்துல வெளியே கேனில் வச்சுருப்பாங்க, நீங்கள் பிடிச்சிட்டு வந்துக்கலாம். டே 1 பார்த்திங்கன்னா இதோட முடியுது. டே 2 and டே 3 வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேன் டிஃபெண்டர். டாடா, பை பாய்.